இங்கே நாங்கள் இந்த டெம்ப்ளேட்டை எவ்வாறு மாற்றுறது, இணைக்கிறது, நீக்கிக் கொள்வது போன்ற அடிப்படை விடயங்களை பார்த்துக்கொள்வோம். இங்கே நான் முதல் பக்கத்துக்கு போகிறேன். இங்கே காண்பிக்கிறது இங்கே டிஃபால்ட்டாக இணைக்கப்பட்டிருக்கிற டெம்ப்ளேட். திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். இங்கே அப்பேரன்ஸ் என்றதில் அழுத்துறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தெரிவுகள் இருக்குது. இங்கே தீம்ஸ் என்று முதலாவது தெரிவு இருக்குது. இப்போ இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் காண்பிச்சு கொண்டு இருக்குது. அதாவது இந்த டெம்ப்ளேட் தான் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே முதல் பக்கத்திலையும் காண்பிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் எத்தனை டெம்ப்ளேட்டும் இங்கே இணைச்சு கொள்ளலாம். அதே வேளையில் சில டெம்ப்ளேட் சரியான முறையில் செய்யப்படாட்டி சில பிரச்சனைகள் வரலாம். அந்தபடியாக நீங்கள் அவை சம்பந்தமாக ஏற்கனவே வடிவாக பார்த்துட்டு அவைகளை இணைத்துக் கொள்ளுங்க. டெம்ப்ளேட்டை இணைத்துக் கொள்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் நேரடியாக இங்கே இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதில் அழுத்தி இணைச்சு கொள்ளலாம். இங்கே அழுத்தி நீங்கள் தேடிக்கொள்ளலாம் என்ன விதமான டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவை என்றது. அதே வழியில் நீங்கள் வேர்ட்பிரஸ் தளத்துக்கு போய் நான் இங்கே புதிதாக ஒரு டேப் பண்ண திறக்கிறேன். இங்கே wordpress.org என்று எழுதி என்று அடிக்கிறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் என்றதில் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெம்ப்ளேட் இன்றைக்கு இருக்குன்னு இங்கே காண்பிச்சு கொண்டிருக்குது. அடுத்த முறை நீங்கள் வரைக்க இந்த எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். அதாவது தொடர்ச்சியாக புதிய புதிய டெம்ப்ளேட்டுகள் வந்துகொண்டிருக்குது. டெம்ப்ளேட்டை தீம்ஸ் என்று சொல்வார்கள். அதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக புதிதாக டெம்ப்ளேட் வந்துகொண்டிருக்கும். அதே வேளையில் பழைய டெம்ப்ளேட் கூட புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இங்கே இதுக்குள்ள பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே சில தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதுக்குள்ள நீங்கள் அழுத்தி அவை சம்பந்தமாக பார்த்துக்கொள்ளலாம். அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டெம்ப்ளேட் பாப்புலராக இருக்கின்றதும் அல்லது புதிதாக என்ன டெம்ப்ளேட் வந்திருக்கின்றதும் இப்போது புதுப்பிக்கப்பட்ட டெம்ப்ளேட் ரெண்டும் இங்கே தெரிவுகள் இருக்குது. இவைகளை விட நீங்கள் இங்கே வச்சு தேடிக்கொள்ள கூட முடியும். இங்கே வச்சு தேடலாம். அல்லது இங்கே இதில் அழுத்தி நீங்கள் விரிவான ஒரு தேடலை கூட செய்து கொள்ளலாம். திருப்பி இங்கே தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கு மேலே அழுத்தைக்கையும் உதாரணத்துக்கு இங்கே முதலாவது தெரிவில் அழுத்துறேன். அது சம்பந்தமான விவரங்கள் ஒரு சிறிய படம் இங்கே காண்பிக்குது. இங்கே இதில் அழுத்தி ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூ சரியான முறையில் காண்பிக்காது. ஆனால் இங்கே தீம் ஹோம் பேஜ் இருக்கு. இப்போ இதில் அழுத்தி நீங்கள் இந்த பக்கத்தை ஓரளவு சரியான முறையில் பார்த்துக்கொள்ளலாம். இது உருவாக்கினவற்ற பெயர். அனைத்து டெம்ப்ளேட்டிலும் இந்த பகுதிகள் இருக்குமென்றில்லை. நீங்கள் தரவிறக்கம் செய்ய போறீங்கன்றால் இங்கே டவுன்லோட் என்றதில் அழுத்தி தரவிறக்கம் செய்யலாம். அதாவது உங்களோட கணினிக்கு தரவிறக்கம் செய்து அதுக்கு பிறகு தரவேற்றம் செய்யலாம். முதலே குறிப்பிட்ட மாதிரி டெம்ப்ளேட்டை இணைக்கிறது பல வழிமுறைகள் இருக்குது. நாங்கள் குறைந்தபட்சம் 2 வழிமுறைகளாவது இங்கே பார்க்க வேணும். ஏனென்றால் சில சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வழிமுறை உங்களுக்கு தேவை வரலாம் என்றபடியால் நாங்கள் குறைந்தது அவசியமான 2 வழிமுறையையும் நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்வோம். இந்த டெம்ப்ளேட் சம்பந்தமான விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டெம்ப்ளேட் சம்பந்தமான கருத்தாடல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்கள் விரும்பினா அவைகளில் கூட போய் பார்த்துக்கொள்ளலாம். இந்த டெம்ப்ளேட்டுக்கான ரேட்டிங் இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த டெம்ப்ளேட் என்ன பதிப்புன்றது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்போ இறுதியாக புதுப்பிக்கப்பட்ட வேண்டும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நாங்கள் முதல்ல இந்த அட்மின் பகுதியால் எவ்வாறு ஒரு டெம்ப்ளேட் இணைக்கிறத பற்றி பார்ப்போம். நான் இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். உங்களுக்கு என்ன விதத்தில் ஒரு டெம்ப்ளேட் தேவை என்று இங்கே தேடி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இங்கே ஏற்கனவே சில தெரிவுகள் இருக்குது. உதாரணத்துக்கு நியூவஸ்ட் என்றதெல்லாம் மாத்திரம் இங்கே புதிதாக வந்த டெம்ப்ளேட்டுகள் இங்கே காண்பிக்குது. இப்போ இங்கே தெரிவுகள் இருக்குது. இன்ஸ்டால் என்றதில் அழுத்தி இணைச்சு கொள்ளலாம். இங்கே ப்ரிவியூ என்றதில் அழுத்தி அதை பார்த்து கொள்ளலாம். அதை விட இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே டீட்டெயில்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது சம்பந்தமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்போ இறுதியாக புதுப்பிக்கப்பட்டது, எத்தனை தடவைகள் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு, யாரால் உருவாக்கப்பட்டது, என்ன பதிப்பு போன்ற விடயங்கள் இருக்குது. அடுத்ததில் அழுத்துறேன். இங்கே இதுலேயும் அதே மாதிரி விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை விட இங்கே கூட விளக்கங்கள் இருக்குது. இவைகளையும் வாசிச்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் இணைச்சு கொள்ள போறீங்கன்றால் இங்கே இன்ஸ்டால் என்றதில் அழுத்துறேன். இங்கே இன்ஸ்டால் நவ் என்றதில் அழுத்துறேன். உடனடியாக எனது இணையத்துக்கு தரவிறக்கம் நடைபெற்று அது அங்கே இணைக்கப்படுகிறது. தரவிறக்கம் செய்து இணைக்கப்பட்டாலும் அது ஆக்டிவேட் செய்யப்படாமல் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ என்ற ஒரு தெரிவு இருக்குது. ஆக்டிவேட் என்ற ஒரு தெரிவு இருக்குது. அடுத்தது நாங்கள் முன்னே பகுதிக்கு போகிறதுக்கான வழிமுறை இதில் இருக்குது. நான் இங்கே தீம்ஸ் என்றதில் திருப்பி அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இணைச்ச தீம்ஸ் இங்கே இணைக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆக்டிவேட் செய்யப்படாது இருக்குது. நாங்கள் ஒரே நேரத்தில் ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான் இங்கே ஆக்டிவேட் செய்ய முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு. அதில் எதுவித தெரிவுகளும் செய்கிறதுக்கான வழிமுறை இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் செய்கிறதுக்கான வழிமுறை இருக்குது. ப்ரிவியூ இருக்குது. அழிச்சு கொள்றதுக்கான வழிமுறை இருக்குது. உதாரணத்துக்கு நான் இங்கே ஆக்டிவேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது ஆக்டிவேட் செய்யப்பட்டுட்டது. அதே வேளையில் இங்கே முதல் ஆக்டிவாக இருந்த டெம்ப்ளேட் இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்திருக்குது. இப்போ அதில் ஆக்டிவேட் செய்யக்கூடிய தெரிவு இருக்குது. ப்ரிவியூ இருக்குது. டெலீட் இருக்குது. நான் திருப்பி இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் எவ்வாறு காண்பிக்குமென்று இங்கே காண்பிக்குது. உதாரணத்துக்கு இங்கே முதலாவது அழுத்துறேன். இங்கே எவ்வாறு காண்பிக்குமென்று இருக்குது.
நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் டெம்ப்ளேட் பல விடயங்கள் மாறுபடும். இப்போ இந்த டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள படங்கள் காண்பிக்காதவாறு செய்யப்பட்டிருக்குது. அதே வேளையில் இந்த சைட் மெனு இங்கே காண்பிக்கல. நான் இந்த டெம்ப்ளேட் பகுதிக்கு திருப்பி போகிறேன். இங்கே விட்ஜெட் என்ற பகுதிக்குள்ள பார்க்குறேன். இப்போ இந்த பகுதிக்குள்ள நாங்கள் விட்ஜெட்டுகளை இணைச்சி கொள்ளையிலும். உதாரணத்துக்கு நான் இந்த லிங்க்ஸ் என்றதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இந்த விட்ஜெட் என்ற பகுதியும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதை அப்புறம் பார்ப்போம். நான் இங்கே ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறேன். சேவ் என்று அழுத்திட்டு இங்கே ரீஃப்ரெஷ் என்று அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது காண்பிக்குது. அப்போ இவ்வாறு நாங்கள் அந்த விட்ஜெட்டுகளை இணைச்சு கொள்ளலாம். முன்னே டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸ் காண்பிச்சது எங்கேயாவது காண்பிக்க இல்லை. அப்போ சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான விடயங்களை நாங்கள்லாம் ஏதாவது ஒரு வகையில் இணைத்துக் கொள்ளணும். உதாரணத்துக்கு இங்கே விட்ஜெட் பகுதிக்கு திரும்பி போகிறேன். இங்கே அந்த பேஜஸ் என்றதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே மேலே வைக்கிறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸ் என்றது இங்கே காண்பிக்குது. உதாரணத்துக்கு கான்டாக்ட் அபவுட். இப்போ இரண்டிலும் அந்த மேலே உள்ள படங்கள் காண்பிக்கல. இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கணும். டெம்ப்ளேட் பல விடயங்கள் மாறுபடும், அமைவுகள் மாறுபடும். நாங்கள் ஒரு டெம்ப்ளேட்ல செய்த விடயம் இன்னொரு டெம்ப்ளேட்ல காண்பிக்காது. அதே வேளையில் ஒரு டெம்ப்ளேட்ல நிறைய விட்ஜெட்டுகள் இணையக்கூடியதாக இருக்கும், பல பகுதிகளில் விட்ஜெட்டுகள் இணையக்கூடியதாக இருக்கும். சில டெம்ப்ளேட்டுக்கு அவ்வாறு இருக்காது. அந்தபடியால் பல விடயங்களை நீங்கள் கவனிக்கணும். அதே வேளையில் அந்த விட்ஜெட் போன்ற விடயங்களை நீங்கள் கூட இணைத்துக் கொள்ள முடியும். அது டெம்ப்ளேட்ல மாற்றங்களை செய்வதன் மூலம் செய்யலாம். அது மிகவும் அட்வான்ஸான விடயங்கள். ஆனால் அவைகளை கூட ஓரளவு நீங்கள் அந்த டெம்ப்ளேட் சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொண்டால் இணைத்துக் கொள்ள முடியும். நான் இங்கே திருப்பி இந்த தீம்ஸ் என்றதில் அழுத்தி அந்த டெம்ப்ளேட் பகுதிக்கு போகிறேன். ஒரு டெம்ப்ளேட் ஆக்டிவாக இருக்க நீங்கள் அதை அழிச்சு கொள்ள முடியாது. நான் திருப்பி இங்கே இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே நீங்கள் சில தெரிவுகளை தெரிவு செய்து கூட தேடல்களை மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு 3 column என்று இங்கே தெரிவு செய்கிறேன். இங்கே ஃபைன் தீம் என்றதில் அழுத்துறேன். நீங்க பார்த்தீங்கன்னா 3 columnல உள்ள தீம்கள் இங்கே காண்பிக்குது. அதே மாதிரி நீங்கள் சில விடயங்களை இங்கே எழுதி தேடிக்கொள்ள கூட முடியும். நான் அதுக்குள்ளேயும் விரிவாக போயில. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ நீங்கள் அவைகளை தேடி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது இந்த வேர்ட்பிரஸ் தளத்துக்கு வந்து இந்த தீம்ஸ் பகுதிக்குள்ள அந்த டெம்ப்ளேட்டுகளை நீங்கள் ஒன்றாக பார்த்து எது உங்களுக்கு பொருத்தமோ அதை நீங்கள் ஒன்றில் தரவிறக்கம் செய்து இணைத்துக் கொள்ளலாம். அல்லது நேரடியாக கூட இங்கே இணைத்துக் கொள்ளலாம். திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். திருப்பி இங்கே மேனேஜ் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இப்போ நாங்கள் இங்கே ஒரு தீம் இணைச்சிருந்தாங்க. நான் திருப்பி அந்த பழைய தீமை ஆக்டிவேட் செய்து கொள்கிறேன். இங்கே ஆக்டிவேட் செய்து கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீம் இப்போ திரும்ப கீழே வந்திருக்கு. இதை அழிக்கிறதுக்கான வழிமுறையும் இருக்குது. முதலே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஒரு தீமை ஆக்டிவாக வச்சிருக்க அழிச்சு கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் அழிச்சு கொள்ள போறீங்க என்றால் அல்லது இந்த தீம் தேவையில்லை என்றால் நீங்கள் இங்கே டெலீட் என்றதில் அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். அதில் அழுத்தும் போது இங்கே ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. நீங்கள் அழித்து கொள்றதை உறுதிப்படுத்துறேன்னா இங்கே ஓகே என்றதில் அழுத்தலாம். அவ்வாறு அழுத்தும் போது அது அழிக்கப்பட்டதாக இங்கே காண்பிக்குது. திருப்பி இங்கே தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இனி இன்னொரு தீம்ஸை இணைச்சு கொள்வோம். அதுவும் முன்னர் இணைத்த மாதிரியே இணைப்போம். இங்கே இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே ரீசன்ட்லி அப்டேட்டட் என்றதில் அழுத்துறேன். இதுக்குள்ள இந்த சும்பி என்ற தீமை இணைச்சு கொள்றேன். இன்ஸ்டால் என்றதில் அழுத்துறேன். இங்கே திருப்பி இதில் இன்ஸ்டால் என்றதில் அழுத்துறேன். உடனடியாக தரவிறக்கம் நடைபெற்றுட்டது. நீங்கள் இதில் அழுத்தி கூட ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். இதில் ஆக்டிவேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே உடனடியாக அந்த தீம் ஆக்டிவேட் செய்யப்பட்டுட்டது. திருப்பி இங்கே முதல் பக்கத்துக்கு போகிறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ இங்கே ஆக்டிவேட் செய்யப்பட்டு காண்பிக்குது. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா அந்த படங்கள், அதாவது நாங்கள் அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் என்று இணைச்ச படம் இங்கே காண்பிக்குது. ஆனால் இந்த தீமில் நாங்கள் அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் என்று இணைக்காத இடங்களில் அந்த படம் காண்பிக்கல. நான் இந்த கான்டாக்ட் அஸ் என்றதில் அழுத்துறேன். நாங்கள் இந்த பகுதியிலேருந்து ஏற்கனவே அந்த படத்தை அழிச்சிருந்த நாங்கள் இங்கே காண்பிக்கல. இங்கே முதலாவது பக்கத்திலும் அது காண்பிக்கல. அதாவது இந்த டெம்ப்ளேட்ல நாங்கள் அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் என்று இணைச்சிருக்காட்டி மேலே எதுவித படமும் காண்பிக்காது. நான் திருப்பி அட்மின் பகுதிக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ல சில தெரிவுகள் காண்பிக்குது. முன்னைய டெம்ப்ளேட்ல அவ்வாறு காண்பிக்கல. அதாவது இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல நாங்கள் வச்சிருக்கும் போது கூட எதுவித தெரிவுகளும் இங்கே காண்பிக்கல. இப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை இணைக்கும் போது சில விடயங்களை கவனிக்கணும். ஒன்று, இவ்வாறான ஒரு தெரிவு இந்த அப்பியரன்ஸ் என்ற பகுதிக்குள்ள காண்பிக்கலாம். அல்லது தனியாக வேறு ஒரு பகுதியில் கூட அது காண்பிக்கலாம். அதை விட விட்ஜெட் பகுதியை பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பலவிதமான விட்ஜெட்டுகளை இணையக்கூடிய வசதிகள் இருக்குது. நான் இந்த செட்டிங்ஸ்ல அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைட் மெனு எவ்வாறு காண்பிக்கணும் இருக்கு. இந்த அளவு எவ்வாறு இருக்கணும் காண்பிக்குது. உதாரணத்துக்கு இந்த அளவுகளை நாங்கள் இங்கே கூட்டி குறைக்கிறதுக்கான வழிமுறை கூட இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு நான் இங்கே 500 விடுறேன். இங்கே சேவ் சேஞ்சஸ் என்று அழுத்துறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த அளவு கூட மாறுபட்டு இருக்குது. அப்போ இவ்வாறு டெம்ப்ளேட் கூட அதுக்குள்ள நிறைய தெரிவுகள் இருக்கும், அதாவது மாற்றங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அவைகளையும் கவனித்து கொள்ளணும். இதுக்குள்ள நிறைய தெரிவுகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றுக்குள்ளும் போகல. இங்கே எழுத்தின் அளவு இருக்குது, எழுத்தின் வடிவமைப்பு இருக்குது. இவ்வாறு நிறைய விடயங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் விரும்புகிற தெரிவுகளை தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை இணைக்க முதல் ஒன்று நீங்கள் அது சம்பந்தமாக வாசித்து பார்த்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை இணைத்துட்டு இந்த பகுதியில் அது சம்பந்தமான செட்டிங்ஸ் இருக்குதான்னு பார்த்து அவைகளை மாற்றிக்கொள்ளலாம். நான் திருப்பி இங்கே தீம்ஸ் பகுதிக்கு போகிறேன். நான் அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டையை மீளவும் தெரிவு செய்து கொள்கிறேன். இங்கே ஆக்டிவேட் என்று தெரிவு செய்யலாம், அல்லது இங்கே இதில் அழுத்துறேன், உடனடியாக இங்கே காண்பிக்குது. இதில் வச்சு கூட நான் ஆக்டிவேட் என்று அழுத்தி கொள்ளலாம். இங்கே இதில் ஆக்டிவேட் என்று இருக்குது, ஆக்டிவேட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது ஆக்டிவேட் செய்யப்பட்டுடுது. இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன், ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன், பழைய மாதிரிக்கு அது காண்பிக்குது. இங்கே நாங்கள் டெம்ப்ளேட்டை இணைக்கிறதுக்கு இங்கே இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதில் அழுத்தி இணைச்சிருந்தோம். நாங்கள் இனி மற்றைய வழிமுறையை பார்ப்போம். நான் இங்கே புதிய டேப் ஒன்று திறந்து கொள்கிறேன். இங்கே wordpress.org என்று எழுதி என்று அடிக்கிறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்க. நான் இங்கே இதை தரவிறக்கம் செய்கிறேன், அதில் அழுத்துறேன். இங்கே டவுன்லோட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அது பதிந்து கொள்றதா இல்லை திறந்து கொள்றான்னு கேட்கப்படுது. நான் இங்கே பதிந்து கொள்ள சொல்லி கொடுக்குறேன். இங்கே டெஸ்க்டாப்பில் பதிந்து கொள்கிறேன், அதாவது சேவ் என்று அழுத்தி பதிந்து கொள்கிறேன். உடனடியாக தரவிறக்கம் நடைபெற்றுட்டு இதை மூடிக்கொள்கிறேன். திருப்பி இங்கே மேனேஜ் தீம்ஸ் என்றதுக்குள்ளே போகிறேன். இங்கே இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவு ஒன்று இருக்குது, அப்லோட் என்று இருக்குது. இதில் அழுத்துறேன். நாங்கள் இங்கே தரவேற்றம் செய்யக்கூடிய ஒரு தெரிவு ஒன்று இங்கே காண்பிக்குது. இங்கே இதில் ப்ரௌஸ் இருக்குது, அதில் அழுத்துறேன். நான் தரவிறக்கம் செய்த அந்த டெம்ப்ளேட்டை தெரிவு செய்கிறேன். அதில் தெரிவு செய்துட்டு இங்கே ஓப்பன் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் தெரிவு செய்யப்பட்டிருக்கு, அதாவது தரவிறக்கம் செய்த டெம்ப்ளேட் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே இன்ஸ்டால் நவ் என்றதில் அழுத்துறேன். உடனடியாக எனது இணையத்துக்கு தரவேற்றம் செய்யப்பட்டு அது இணைக்கப்பட்டதாக இங்கே காண்பிக்குது. நான் இதில் அழுத்தி ப்ரிவியூ என்று பார்த்துக்கொள்ளலாம், அல்லது இதில் அழுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். நான் இங்கே தீம்ஸ் என்றதில் அழுத்தி அந்த டெம்ப்ளேட் பகுதிக்கு போய்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இணைக்கப்பட்டிருப்பதாக காண்பிக்குது. நான் இங்கே ஆக்டிவேட் என்றதில் அழுத்தி அதை இணைத்துக் கொள்கிறேன். இங்கே இணைக்கப்பட்டதாக காண்பிக்குது. நான் இங்கே நியூ டேப் ஒன்று திறந்து அந்த முதல் பக்கத்தை திறந்து கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் எவ்வாறு காண்பிக்குமென்று இங்கே காண்பிக்குது. நான் இதுக்குள்ள விரிவாக போயில்ல, இந்த டெம்ப்ளேட்டை இணைப்பதற்கான ஒரு வழிமுறையை தான் காட்டியிருந்தான். தரவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டால் தீம்ஸ் என்றதுக்குள்ள போய் இங்கே அப்லோட் என்று அழுத்தி நீங்கள் தரவேற்றம் செய்து கொள்ளலாம். இந்த வழிமுறை கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் வேர்ட்பிரஸ் தளம் இல்லாத சில இடங்களிலிருந்து நீங்கள் தரவிறக்கம் செய்தால், அதாவது வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட் தரவிறக்கம் செய்தால் இந்த வழிமுறை மூலம் கூட நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதை விட நீங்கள் வேறு இடங்களில் டெம்ப்ளேட் வாங்கி கொண்டீங்க என்றால் இணைக்கிறதுக்கு இந்த வழிமுறையை பாவிக்கலாம். இதை விட இன்னொரு வழிமுறையும் இருக்குது, அதையும் பார்ப்போம். அந்த வழிமுறையும் தெரிந்திருக்கிறது மிகவும் நல்லது. அதே வேளையில் முன்னர் குறிப்பிட்ட மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டுக்கு கூட தெரிவுகள் இருக்குது. இதில் அழுத்துறேன். இந்த டெம்ப்ளேட்டுக்கு கூட நிறைய தெரிவுகள் இங்கே இருக்குது. அப்போ இவைகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இப்போ இதுக்குள்ள வச்ச நீங்கள் நிறைய விடயங்களை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது முதல் பக்கம் எவ்வாறு காண்பிக்கணும் என்று இதுக்குள்ள வச்ச நீங்கள் நிறைய மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு டெம்ப்ளேட் எவ்வாறு மாற்றுறது, HTML, PHP, CSS எவ்வாறு இணைக்கிறது, அல்லது அதில் எவ்வாறு மாற்றங்கள் செய்கிறது என்றது கட்டாயம் தெரிந்திருக்கணும் இல்லை. சில டெம்ப்ளேட்டுகளில் அதுக்கு உள்ளே வச்சு சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். இந்த மாற்றங்கள் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி மாற்றணும் என்றால் முதலில் சொன்ன மாதிரி HTML, CSS, PHP போன்றவை மிக நுணுக்கமாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். என்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டியும் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நான் இங்கே இன்னொரு டெம்ப்ளேட்டை எவ்வாறு இணைக்கிறேன் பற்றி பார்ப்போம். அதை இன்னொரு வகையில் இணைச்சிக்கொள்வோம். நான் இங்கே திருப்பி வேர்ட்பிரஸ் தளத்துக்கு போகிறேன். இங்கே தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே நான் ஒரு டெம்ப்ளேட்டை தரவிறக்கம் செய்து இணைக்க போகிறேன். இங்கே நான் இந்த டெம்ப்ளேட்டில் அழுத்துறேன். இங்கே டவுன்லோட் என்றதில் அழுத்துறேன். சேவ் என்று கொடுத்து பதிந்து கொள்கிறேன். இங்கே சேவ் என்று அழுத்தி எனது டெஸ்க்டாப்பில் அதை பதிந்து கொள்கிறேன். உடனடியாக தரவிறக்கம் நடைபெற்றுது. நான் இங்கே டெஸ்க்டாப்புக்கு போய் அதை அன்சிப் செய்து கொள்கிறேன். நீங்கள் என்ன அன்சிப் ப்ரோக்ராம் பாவிக்கிறீங்களோ அதால் அன்சிப் செய்து கொள்ளலாம்.
நான் இங்கே முன்னர் சவுன்ஷிப் எவ்வாறு பாவிக்கிறேன்னு காண்பிச்சிருந்தேன். நீங்கள் விரும்பினா அதை கூட பாவிச்சு அன்ஷிப் செய்து கொள்ளலாம். நான் இங்கே டபுள் கிளிக் அழுத்தி இதை திறந்து கொள்கிறேன். நான் இங்கே பாவிக்கிறது WinRAR என்ற ப்ரோக்ராம். இங்கே திறக்கப்பட்டுட்டது. இதை நான் இனி தரவேற்றம் செய்யணும். தரவேற்றம் செய்கிறதுக்கு நான் FTPயை இங்கே பாவிக்க போகிறேன். நான் இங்கே ஃபைல்ஸ் இல்லா FTP ப்ரோக்ராமை தொடங்கிக்கொள்கிறேன். நீங்கள் பாவிக்கிற FTP ப்ரோக்ராமில் உங்களோட இணையத்தோட தொடர்பு ஏற்படுத்தி தரவேற்றம் செய்து கொள்ளலாம். நான் இங்கே ஏற்கனவே இந்த விவரங்கள் பகிர்ந்திருக்கிறபடியால் இங்கே தமிழ் கிட் என்ற தெரிவு செய்கிறேன். இனி இந்த டெம்ப்ளேட்டை தரவேற்றம் செய்ய போகிறேன். அந்த டெம்ப்ளேட் இந்த WP content அதுக்கு பிறகு தீம்ஸ் என்ற பகுதிக்குள்ள தரவேற்றம் செய்யணும். இப்போ நான் இங்கே WP content தீம்ஸ் என்றதில் டபுள் கிளிக் அடித்து அதை திறந்துருக்கிறேன். இனி நான் இதை இங்கே தரவேற்றம் செய்கிறேன். தரவேற்றம் செய்கிறதுக்கு பல வழிமுறை இருக்குது. நான் இங்கே எழுத்து கொண்டு வைக்க அது தரவேற்றம் செய்யப்படுகிறது. உடனடியாக தரவேற்றம் நடைபெற்றுட்டது. நான் இனி இங்கே திரும்ப அந்த ப்ரௌசருக்கு போகிறேன். இங்கே நான் தீம்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் காண்பிக்குது. அதாவது நான் இணைத்த டெம்ப்ளேட் இங்கே காண்பிக்குது. அதை ஆக்டிவேட் செய்து கொள்கிறேன். இங்கே ஆக்டிவேட் என்று அழுத்தி அதை தெரிவு செய்கிறேன். இங்கே அது இணைக்கப்பட்டுட்டது. அதோட இதில் கூட நிறைய தெரிவுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிரிவு ஒன்று திறக்கப்பட்டு அதுக்கான தெரிவுகள் காண்பிக்குது. முன்னர் இவ்வாறு காண்பிக்கல. முன்னர் இந்த அப்பியரன்ஸ் என்ற பகுதிக்கெல்லாம் காண்பிச்சது. அதில் அழுத்துறேன். முன்னர் இந்த பகுதிக்குள்ளான் காண்பிச்சது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிரிவு ஒன்று இங்கே திறக்கப்பட்டு காண்பிக்குது. அப்போ நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் இணைக்க இவ்வாறு கூட நடைபெறலாம் என்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. அதில் அழுத்திக்க அந்த டெம்ப்ளேட்டில் மாற்றங்களை செய்கிறதுக்கான வழிமுறைகள் இங்கே காட்டுது. நான் திருப்பி இங்கே முதல் பக்கத்துக்கு போகிறேன். ரீஃப்ரெஷ் என்று அழுத்திக்க அந்த டெம்ப்ளேட் நீங்கள் காண்பிக்குது. திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். இப்போ நாங்கள் 3 வகையில் டெம்ப்ளேட் இணைக்கிறத பற்றி பார்த்துருந்தாங்க. நான் இங்கே திருப்பி அப்பியரன்ஸ் என்றதுக்குள்ள போகிறேன். முதலாவது இங்கே இன்ஸ்டால் என்று அழுத்தி நாங்கள் வேர்ட்பிரஸ் தளத்தில் ஒரு டெம்ப்ளேட்டை தேடி இணைச்சாங்க. அடுத்தது வேர்ட்பிரஸ் தளத்திலிருந்து ஒரு டெம்ப்ளேட்டை தரவிறக்கம் செய்து அதுக்கு பிறகு தரவேற்றம் செய்து இறுதியாக நாங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை வேர்ட்பிரஸ் தளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து அதுக்கு பிறகு FTP மூலம் தரவேற்றம் செய்து இணைத்தினாங்க. இந்த 3 வழிமுறையும் தெரிஞ்சிருக்கிற மிகவும் நல்லது. மற்றபடியால் நீங்கள் கட்டாயம் இவைகளை ஞாபகத்தில் கொள்ளுங்க. இனி நாங்கள் அடுத்ததாக விட்ஜெட்டை பார்த்துக்கொள்வோம்.